அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 5ஆம் திகதி மற்றும் ஒரு மறுபக்கம் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளில் இடம்பெடுத்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இலங்கையை எதிர்பார்த்த ஒரு நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை நேற்று வந்திருக்கிறார் இலங்கைக்கு. இன்றும் நாளையும் இலங்கையில் தங்கியிருப்பார். பல நடவடிக்கைகளில், பல கட்ட பேச்சுவார்த்தைகள், பல கட்ட ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடப்பட இருக்கின்றன. இவ்வாறு பல விஷயங்கள் இருக்கின்றன. அவை தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் அதிகமாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அது சம்பந்தமான செய்திகளும், தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்பான செய்திகளும் வந்திருக்கின்றன. அதேபோல் அமெரிக்கா இலங்கை மீது விதித்த வரி தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் அதிகமாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் உதயன் பத்திரிகையை விரிவாக ஆராய்வோமாக இருந்தால், வந்தார் மோடி என்று மோடியின் புகைப்படத்துடன் பிரதான செய்தி வெளியாக இருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு 8:30 மணியளவில் இலங்கைக்கு வருகை தந்தார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் பிரதமர் மோடியை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றனர் என்ற செய்தி உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதேபோல் அதனுடன் தொடர்புபட்ட செய்திகளாக மோடியின் வருகை, 11 மீனவர்கள் விடுவிப்பு, நல்லெண்ணம் காட்டியது கொழும்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் தேர்தல் முறைப்பாடுகள் 527 பதிவாகி இருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. அதேபோல் பிரதி போலீஸ் மா அதிபராக ஷானி அபேசேகர என்ற கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் வடக்கில் நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. அரச கடமைக்கு இடையூறு, இருவர் சிறையில் அடைப்பு என்ற செய்தியும், தனியார் காணிக்குள் அத்துமீறி மரங்களை வெட்டிய இராணுவம், நவாலியில் சம்பவம் என்ற செய்தியும், அதேபோல் செம்மணி அகழாய்வு, நிதி விடுவிப்பு இழுவரி என்ற செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. அதேபோல் இன்றைய வலம்புரி பத்திரிகையை நோக்குவோமாக இருந்தால், தமிழர்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு, பிரதமர் மோடியிடம் விஜய் வலியுறுத்து என்ற செய்தி விஜயின் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இலங்கை தமிழர்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு, பிரதமர் மோடி பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கைக்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் வலியுறுத்தியிருப்பதாக பிரதான செய்தி இன்று வெளியாக இருக்கிறது. அதேபோல் நிராகரிக்கப்பட்ட 37 மனுக்களை ஏற்றுக்கொள்ள தேர்தல் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமையை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த 37 ரிட் மனுக்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை தேர்தல் நடவடிக்கையில் சேர்க்குமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் கட்டமிடப்பட்ட செய்தியாக, புத்தாண்டை முன்னிட்டு 13ஆம் 14ஆம் தேதிகளில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் மோடியின் வருகையை முன்னிட்டு 11 இந்திய மீனவர்கள் அவசரமாக விடுவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதேபோல் மோடி வருகை சம்பந்தமான புகைப்படத்துடன் இலங்கை வந்தடைந்தார் பாரத பிரதமர் மோடி என்ற கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது. மே 6ஆம் தேதி திட்டமிட்டபடி தேர்தல் நடைபெறும். தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கருத்து தெரிவித்திருந்தார் ஊடகங்களுக்கு. அதன் போதுதான் சொல்லியிருந்தால், தேர்தல் திகதியில் மாற்றமில்லை, மே 6ஆம் தேதி திட்டமிட்டபடி தேர்தல் நடக்கும் என்று அந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் கிளிநொச்சி முகமாலையில் 40 வயது குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு என்ற செய்தியும், 16,000 பேருக்கு வடக்கில் தொழில் வாய்ப்பு, இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அதேபோல் யாழ்ப்பாணத்தில் ஹெரோயினுடன் 3 கைது என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றன. குறிப்பாக பிரதமர் மோடியின் வருகை சம்பந்தமான செய்திகளை அதிகம் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக யாழ் தினக்குரல் பத்திரிகையை நோக்குவோமாக இருந்தால், மீண்டும் தென்னிலங்கை மீனவர்களால் புலி பாய்ந்த கல்லில் ஆக்கிரமிப்பு முயற்சி, சட்டவிரோத வாடிகளை அகற்ற உடன் நடவடிக்கை, அதிகாரிகள் தமிழ் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சூறையாட முயற்சி, ரவிகரன் என்ற செய்தி இன்றைய பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. அதேபோல் காங்கேசன்துறை துறைமுகம் வரை புகையிரத பாதை சீரமைப்பு, சாத்தியப்பாடுகள் குறித்து ஆராய்வு என்ற செய்தி காணப்படுகின்றது. வடக்கில் 3 முதலீட்டு
கூட்டு வலயம் விரைவில் திறப்பு, 16,000 பேருக்கு விரைவில் வேலைவாய்ப்பு என்ற செய்தியும் தினக்குரல் பத்திரிகை இடம் பிடித்திருக்கிறது. அதேபோல் இலங்கை வந்தடைந்தார் இந்திய பிரதமர் மோடி என்ற அவரின் வருகையுடன் சம்பந்தப்பட்ட புகைப்படமும், டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய பயணம், இலங்கை ஜப்பான் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது என்ற செய்தியும் காணப்படுகின்றது. நிவாரண விலையில் உணவுப் பொதிகள் திட்டத்தை நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது தேர்தல் முடியும் வரை அந்த செயற்பாடை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மே 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் 11 இந்திய மீனவர்கள் விடுதலை நல்லெண்ண அடிப்படையிலாம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. எட்கா ஒப்பந்தத்தில் உடன் கைச்சாத்திடுவது அவசியம் என்று ரணில் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிரான ரீட் மனுக்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஏற்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதுபோல் இலங்கை மீதான அமெரிக்க வரி விதிப்பு நியாயமற்றது, எதிர்பாராதது, தொழில் அமைச்சர் கவலை என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்று எமது கரங்களில் கிடைக்கப்பட்ட பத்திரிகைகளின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக நேற்று இரவு 8:30 மணியளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார். இலங்கையை எதிர்பார்த்த ஒரு விடயம்தான். நேற்றைய தினம் பிம்ஸ்டெக் தாய்லாந்தில் பிம்ஸ்டெக் மாநாட்டை முடித்ததன் பிற்பாடு இலங்கைக்கு அவர் வருகை தந்திருந்தார். நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அமைச்சர் விஜித கேரல் உள்ளிட்ட குழுவினர் அவரை வரவேற்றிருந்தார்கள். குறிப்பாக இன்றுதான் அவருக்கு உத்தியோகபூர்வ சம்பிரதாய பூர்வ வெகு விமர்சையான வரவேற்பு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் காலை 9 மணிக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதன் பிற்பாடு பல கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருக்கின்றார். இலங்கை ஜனாதிபதி, பிரதமர், அரசியல் பிரதிநிதிகள், குறிப்பாக தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் பலரையும் அவர் சந்திக்க இருப்பதாக செய்திகள் எல்லாம் வெளியாக இருந்தது. அது மாத்திரமல்ல, பல உடன்படிக்கைகளிலும் அவர் கைச்சாத்திட போவதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக நாளைய தினம் அனுராதபுரத்திற்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார். இந்திய நிதி உதவியின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ள ரயில் போக்குவரத்து பாதையை திறந்து வைக்க இருக்கின்றார். அதேபோல் காணொளி மூலமாக, நிகழ்நிலை மூலமாக இந்திய நிதியுதவியின் கீழ் இலங்கையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை அவர் திறந்து வைக்க இருக்கின்றார். இவ்வாறு பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு என்ன தீர்வு எட்டப்பட போகின்றது என்ற கேள்வியும் வெளியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அது சம்பந்தமான கோரிக்கை கடிதங்கள் கூட பல பிரதமரிடம் கையளிக்க இருப்பதாக அண்மையில் பல செய்திகள் வெளியாக இருந்தன. பார்க்கலாம். இன்றும் நாளையும் இலங்கையில் தங்கியிருக்க போகிறார். இலங்கையில் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றும் நாளையும் இலங்கையின் சில போக்குவரத்துகள் கூட கட்டுப்படுத்தப்பட இருக்கின்றன. இவர் பல நடவடிக்கைகளின் பின்னணியில் இலங்கைக்கு எவ்வாறான விடயங்கள் சாதகமாக அமையப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.